அடுத்து செம்மணி புதைகுழியிலிருந்து நேற்றும் இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த அகழ்வு பணிகள் 100 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து இதுவரை 507 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவற்றில் 501 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எண்ணிக்கையை தாண்டி இந்த அகழ்வில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தடயங்களும் சான்று பொருட்களும் செம்மணி விவகாரத்தை ஒரு சாதாரண புதைக்குழி கண்டுபிடிப்பு என்ற எல்லையிலிருந்து விரிவான நீதித்துறை மற்றும் இந்த தடயவியல் விசாரணை தேவைப்படும் ஒரு விவகாரமாக மாற்றியிருக்கிறது. அகழ்வு பணிகளுடைய 100வது நாளில் மனித புதைக்குழி அண்மித்த பகுதிகள் எழுமாற்றாக அமைக்கப்பட்ட 2 சோதனை குழிகளிலும் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அவற்றில் ஒரு சோதனை குழியில் மனித எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. மற்றைய சோதனை குழியில் மேற்பரப்பு மண் அகற்றப்பட்டுள்ள நிலையில் அங்கும் மேலதிக அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. புதைகுழியில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எல்லைக்கு வெளியேயும் மனித எச்சங்கள் இருக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது என்ற கேள்வியை இந்த புதிய கண்டுபிடிப்பு எழுப்புகின்றது. இதனால் எதிர்காலத்தில் அகழ்வு எல்லையை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்படுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மின்தகன மேடை ஒன்றை அமைப்பதற்காக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அத்திவாரம் வெட்டப்பட்ட போதே சில மனித எலும்புக்கூடுகள் முதலில் அடையாளம் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விடியும் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு 2025 பிப்ரவரி 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதவான் மேற்கொண்ட ஆய்வுக்கு பின்னர் மே 15ஆம் தேதி முறையான அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. முதற்கட்டமாக 9 நாட்களுக்கும் 2ஆம் கட்டமாக 45 நாட்களுக்கும் இந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. தற்போது 3ஆம் கட்ட அகழ்வுக்காக நீதிமன்றம் 56 நாட்கள் அனுமதி வழங்கியது. இதுவரையான இந்த அகழ்வுகளில் சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் சிசுக்கள் என பல்வேறு வயது பிரிவினரிடையே காணப்படக்கூடிய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவை அனைத்திலுமே ஒரே விதமாக புதைக்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எலும்பு குவியல்களாகும், அதாவது இந்த ஒழுங்கற்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கழுத்து பகுதியுடன் துண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காணப்பட்ட எலும்புக்கூடும், தனியாக கண்டுபிடிக்கப்பட்ட மண்டியோடு தலையற்ற நிலையில் காணப்பட்ட எலும்புக்கூடு என்பனவும் பதிவாகின. மலை அங்கி அணிந்த நிலையில் சிறுவர் ஒருவரின் எலும்புக்கூடும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பினுடைய பின்னணியையும் அறிவியல் மற்றும் தடயவியல் ஆய்வுகளை உறுதிப்படுத்த வேண்டும். எனவேதான் இந்த எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையை மட்டும் அடிப்படையாக கொண்டு மரணத்திற்கான காரணம் அல்லது இந்த சூழலை முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. மனித எலும்புக்கூடுகளுக்கு அப்பால் புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள தனிப்பட்ட பொருட்களும் விசாரணையில் முக்கியத்துவம் பெறுகின்றது. குழந்தைகளுக்கான பால் போச்சி, பாடசாலை புத்தகப்பை, வளையல்கள், செருப்புகள், காலுறைகள், மோதிரங்கள், தாயத்துக்கள், காப்புகள் மற்றும் சட்டை பொத்தான்கள் உள்ளிட்ட சுமார் 150 சான்று பொருட்கள் இதுவரை மீட்கப்பட்டன. இவை அனைத்திலுமே இந்த நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எதிர்காலத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுமானால் மனித எச்சங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட தனிப்பட்ட பொருட்கள் முக்கிய தடயங்களாக அமையக்கூடும். எனினும் அவை யாருக்கு சொந்தமானவை என்பதை அறிவியல் மற்றும் விசாரணை ஆதாரங்கள் மூலமே உறுதிப்படுத்த வேண்டியிருக்கின்றன. 507 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் செம்மணி தொடர்பாக எழும் அடிப்படையான கேள்வி ஒன்றே, இந்த மனிதர்கள் யார்? அவர்கள் எப்போது உயிரிழந்தார்கள்? எவ்வாறு உயிரிழந்தார்கள்? ஒரே கால பகுதியில் புதைக்கப்பட்டார்களா அல்லது வெவ்வேறான காலங்களில் இந்த இடம் பயன்படுத்தப்பட்டதா? அவர்களில் காணாமலாக்கப்பட்டவர்களாக பதிவு செய்யப்பட்டவர்கள் இருக்கின்றார்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அகழ்வுகள் மட்டுமே வழங்கப் போவதில்லை. தடயவியல் ஆய்வுகள், மரபணு பரிசோதனைகள், மனித எச்சங்களின் கால நிர்ணயம், காணாமல் போனவர்களின் பதிவுகள், உறவினர்களிடமிருந்து பெறக்கூடிய தகவல்கள் என்பன ஒன்றிணைக்கப்படும் போதே அடையாளங்களை நோக்கிய விசாரணை நகரக்கூடும். புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கார்பன் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. மனித எச்சங்களினுடைய காலத்தை நிர்ணயிப்பதற்கு இந்த கார்பன் பரிசோதனையுடன் வேறு அறிவியல் பரிசோதனைகள் தேவைப்படுமா என்பது தொடர்பிலும் எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் தேதி மேலதிக கலந்துரையாடல் இடம்பெறவிருக்கிறது.
இந்த பரிசோதனைகள் முக்கியமானவை, ஏனெனில் எச்சங்கள் இந்த காலப்பகுதியை சேர்ந்தவை என்பது அறிவியல் ரீதியாக வரையறுக்கப்படும் போதுதான் அக்காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள், காணாமல் போனவர்கள் தொடர்பான பதிவுகள் மற்றும் ஏனைய ஆவணங்களுடன் அவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் வாய்ப்பு உருவாகும். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகக்கூடிய சட்டத்திறனிகள் இந்த அகழ்வுகளுடன் தொடர்புடைய விசாரணை அறிக்கைகள், நிபுணத்துவ அறிக்கைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து கோரப்பட்ட அறிக்கைகள் தொடர்பாக அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளனர். அத்துடன் இந்த தொல்லியல் ஆய்வுக்குழு மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளால் அகழ்வுகளின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் நீதிமன்ற கோப்பில் இணைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற காவலில் உள்ள இந்த எண்புக்கூடுகள், சான்று பொருட்கள் மற்றும் ஏனைய தடயங்களினுடைய பாதுகாப்பையும் நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றன. இவை விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் சான்றுகளினுடைய தொடர்ச்சியான பாதுகாப்பு குறிப்பினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. தற்போதைய அகழ்வுகள் முடிவை நெருங்கும் போது அடுத்ததாக என்ன நடக்கும் என்பதே முக்கிய கேள்வியாகியுள்ளது. இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்கள் தொடர்பான அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளினுடைய அடிப்படையில் 4ஆம் கட்ட அகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படுவதா அல்லது தற்போதைய இந்த அகழ்வு எல்லையை மேலும் விரிவுபடுத்துவதா என்பது தீர்மானிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. புதைக்குழிக்கு அண்மித்த சோதனை குழியிலேயே மேலும் ஒரு மனித எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருப்பது அகழ்வின் புவியியல் எல்லை தொடர்பான கேள்வியை மேலும் முக்கியத்துவப்படுத்துகின்றது. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் இலங்கையின் உள்நாட்டு நீதித்துறை நடவடிக்கையாக மட்டும் இருக்கவில்லை, அது சர்வதேச சமூகத்தின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் செம்மணி அகழ்வு பகுதியிலே நேரில் பார்வையிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் உள்ளிட்ட பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகளுடைய இலங்கைக்கான தூதரக பிரதிநிதிகளும் அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டிருந்தார்கள். இந்த விஜயங்கள் செம்மணி விசாரணையின் மீது சர்வதேச கவனம் தொடர்பதை வெளிப்படுத்தியும் இருக்கின்றன. அதாவது 100 நாட்களை கடந்துள்ள செம்மணி அகழ்வு தற்போது முக்கியமாக ஒரு திருப்பு முனையை எட்டியிருக்கின்றது. இதுவரையான கட்டம் மண்ணுக்குள் என்பது இருக்கின்றது. இதுவரையான இந்த கட்டம் மண்ணுக்குள் என்ன இருக்கின்றது என்பதற்கான பதிலை தேடியதாகவே அமைந்தது. அடுத்த கட்டம் அதைவிட கடினமானது. மீட்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள்? அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்களுடைய மரணங்களுக்கான சூழல் என்ன என்ற கேள்விகளுக்கான பதில்களை அறிவியல் மற்றும் சட்ட ரீதியான ஆதாரங்களுடன் கண்டறிய வேண்டியிருக்கின்றது. 507 எண்புக்கூடுகள் என்பது வெறுமனே ஒரு புள்ளி விவரம் அல்ல. ஒவ்வொரு எண்புக்கூட்டுக்கு பின்னாலும் அடையாளம் காணப்பட வேண்டிய ஒரு மனிதர் இருக்கக்கூடும். அவரை தேடிய ஒரு குடும்பம் இருக்கக்கூடும். விளக்கப்பட வேண்டிய ஒரு மரணம் இருக்கக்கூடும். எனவே செம்மணியின் அடுத்த கட்டம் மேலும் எத்தனை எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன என்பதை கணக்கிடுவதை காட்டிலும் ஏற்கனவே மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளத்தையும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனையும் ஆதாரபூர்வமாக கண்டறிவதிலேயே அதனுடைய உண்மையான முக்கியத்துவத்தை பெறப்போகின்றன. இதுவரை நேரமும் அதாவது நேற்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கியமான இடம் பிடித்திருக்கக்கூடிய செய்திகளுடைய விரிவாக்கங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருந்தோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நெருங்கிவிட்டது. தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன்.